ஒரு விசேடமான செய்தி வந்திருக்குது. அதாவது நீங்க அண்மையில கேள்விப்பட்டிருப்பீங்க, வானத்தில் பறந்து கொண்டிருந்த இந்திய விமானம் திடீரென்று 300 அடி கீழே சரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊடகங்கள்லாம் இந்த விஷயம் அதிகம் பேசப்பட்ட விஷயம். பிறகு அந்த விமானம் வளமைக்கு வந்து பத்திரமாக இந்தியாவில் இறங்கிவிட்டது. தற்போது இது சம்பந்தமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறு விமானம் விழுவதற்கான காரணம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கின்றது. சரி, செய்திகளை முழுமையாக பார்ப்போம். 2026 அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 137 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்கள் மொத்தமாக 145 மனிதர்களுடன் தாய்லாந்து புக்கத் விமான நிலையத்திலிருந்து இந்திய தலைநகரம் நோக்கி, அதாவது புதுடெல்லி நோக்கி விமானம் பறந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான AI2379 ஏர்பஸ் 320 என்ற விமானம் தான் பறந்து வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு பறந்து வந்து கொண்டிருக்கிற விமானம் இந்தியாவை அண்மித்துக் கொண்டிருக்கிற வேளையில் திடீரென 36,000 அடி உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. அதாவது சரிந்து கீழே இறங்குகிறது. தலைக்குப்பர இறங்கவில்லை. விமானத்துடைய செட்டைகள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு அப்படியே திடீரென்று ஓரளவு சரிந்து கீழே இறங்குகிறது. சுமார் 300 அடி 91 மீட்டர்கள் திடீரென்று கீழே இறங்குகிறது. இது என்ன விஷயம் சொன்னால், யாருமே இதனை எதிர்பார்க்க இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் விமான பணிப்பெண்கள் எல்லாம் அந்த விமான பயணிகளுடைய பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நேரம். இவ்வாறான ஒரு நேரத்தில் எந்தவித பைலட், அதாவது விமானியுடைய முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று விமானம் திடீரென கீழே இறங்க, அந்த நேரத்தில் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் 4 பணிப்பெண்கள் அங்கும் இங்குமாக அடிபடுகின்றனர். உங்களுக்கு தெரியும், வாகனம் திடீரென்று குலுங்கும் போது நாம் சரியான ஒரு பாதுகாப்போடு இல்லாவிட்டால் எமது உடல் வாகனத்துடைய பகுதிகளில் மோதலாம். அதுபோல திடீரென்று விமானம் கீழே இறங்கியதால் அந்த 4 பணிப்பெண்கள் உட்பட மேலும் 13 பயணிகள் அங்கும் இங்கும் திடீரென்று விமானத்துக்குள்ளேயே உளுந்து பெறல. நல்ல வேளை உயிர் போகாது காயமடைகின்றனர். பயணிகளுக்கு எப்படி நடந்ததுன்னு சொன்னா, பயணிகள் பெல்ட் போட்டிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் பெல்ட் போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், விமானம் மேலே உயர்ந்த பிறகு சீட் பெல்ட்டை கழட்டி போட்டு நம்ம சாதாரணமாக இருக்கலாம். அங்கு தேவைக்கு ஏற்ப நடமாடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. இவ்வாறான ஒரு நேரத்தில் திடீரென்று விமானம் கீழே விழுவது போல் மடாரென்று கீழே பணிந்தால் நம்மளுடைய பேலன்ஸ் இல்லாமல் போய் நமது உடம்பு என்ன செய்யும், அங்கங்கே அடிப்படும். சில போது நமது தலை வேகமாக ஒரு இடத்தில் அடிபட்டால் நமது உயிருக்கு கூட சில போது ஆபத்து வரலாம். ஆனால் அவ்வாறான ஒரு ஆபத்தான ஒரு கட்டம், அதாவது உயிர் ஆபத்து ஏற்படவில்லை. பயணிகள் அங்கும் இங்கும் அடிபட்டுள்ளனர். மொத்தமாக 17 பேர் காயமடைந்ததாகவே சொல்லப்படுவது. எனவே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. பின்னர் அந்த விமானம் என்ன செய்து சொன்னால், திடீரென்று கீழே 300 அடி கீழே இறங்கி வந்த விமானம் மறுபடி என்ன செய்து விமானம் மேலே உயர்கிறது. இவ்வாறு உயர்ந்த விமானம் அப்பாடின்னு பெருமூச்சு விட்டிருப்பார் பைலட். இவ்வாறு உயர்ந்த விமானம் இந்தியாவுடைய தலைநகரம் புதுடெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பெருமூச்சு விட்ட மாதிரி தரையிறங்கியது. சரி, இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் திடீரென்று இந்த விமானம் 300 மீட்டர் கீழே விழுவது போல் இறங்கியது, பின்னர் எப்படி மேலே மறுபடியும் பழைய நிலைக்கு உயர்ந்தது என்று நீங்க கேட்டா அதுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கம் இருக்குது. பொதுவாக சொல்லப்படுவது என்னன்னு சொன்னா, உலகத்தில் அதிக விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகிறது இயந்திர கோளாறாலேயோ அல்லது ஒரு இடத்துல மோதியோ அல்லது விமானத்துடைய பாகங்கள் உடைந்து விழுந்தோ விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகிறது, விபத்துக்குள்ளாவது மிக மிக குறைவு என்று குறிப்பிடுது. 100க்கு 10% விமானங்கள் தான் இவ்வாறான ஒரு ஆபத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளும். அதாவது சில நேரத்தில் விமானம் மோதி உள்ளது, மலைகளில் மோதி உள்ளது, இயந்திர கோளாறு காரணமாக திடீரென்று விமானம் தரையில் விழுந்துள்ளது. இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் மொத்தமாக 100க்கு 10% இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்குமா. ஆனால் உலகத்தில் இருக்கிற அதிக விமானங்கள் கீழே விழுவதற்கு ஒரு முனைப்பான காரணமாக அடையாளப்படுத்தப்படுவது என்னன்னு சொன்னா, வளிமண்டலத்தில் இருக்கிற பிரச்சனை. அது என்ன வளிமண்டலத்தில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டா, உங்களுக்கு தெரியும், விமானம் நிலத்திலிருந்து எப்படி மேல் உயர்கிறது. அதாவது விமானத்தில் இறக்கையில் பொருத்தப்பட்டிருக்கிற என்ஜின்கள் காற்றை உறிந்து பின்னால் விட்டு விமானத்துடைய இறக்கைகள் பேலன்ஸ் பண்ணுவது மூலம் காற்றை பயன்படுத்தி தான் விமானம் மேல் உயர்கிறது. இது பற்றிய சுருக்கமான விவரம். சில போது விமானம் நிலத்தில் வேகமாக ஓடும் போது போதிய அளவு காற்று விமானத்துடைய இறக்கையிலையும் விமானத்துடைய என்ஜின் பகுதியிலையும் மோதாவிட்டா போதாக்குறையான காற்றை பயன்படுத்தி விமானத்தை மேலே உயர்த்த முடியாது. அதாவது போதுமான காற்று இருக்க வேண்டும், உறிஞ்சி கொண்டு மேலே செல்வது. அது போல 2 செட்டைகளையும் பேலன்ஸான காற்று இருக்க வேண்டும். அப்போதான் காற்றில மிதக்கலாம். இது விமானம் பறக்கிறதுல உள்ள சிம்பிளான அடிப்படை தத்துவம். உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நம்ம மேலே விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது விமானம் எப்படி முன்னோக்கி போகுது, முன்னால் உள்ள காற்று உறிஞ்சி பின்னால் அந்த காற்று வேகமாக அனுப்பப்படும் போது விமானம் முன்னோக்கி பயணிக்கிறது. அதாவது உறிஞ்சி விட்டு விமானம் முன்னோக்கி போகிறது. இவ்வாறு போற இடத்துல திடீரென்று ஒரு இடத்துல காற்று இல்லைன்னு வச்சுக்கணும். காற்றுடைய அடர்த்திய அளவு போதாக்குறையில் காணப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் விமானத்துடைய என்ஜின் போதாக்குறையான காற்றை உறிஞ்சி பின்னாலே விடும்போது விமானத்தை முன்னால் தள்ளும் சக்தி இயல்பாகவே குறைந்து விடுகிறது. ஆகவே அந்த நேரத்தில் விமானம் முன்னால போகாது. திடீரென்று என்ன செய்யும், விமானம் கீழே இறங்கி விழப்பாக்கும். அது போலதான் நான் இப்ப உங்களுக்கு கூற போற விஷயம். வளிமண்டலத்தில் விமானம், அதாவது காற்றுல விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது வளிமண்டலத்தில் சில இயல்பு இருக்குது. பல இடங்கள்ல போதுமான அளவு காற்று நிரம்பி இருக்கும். இதை சொல்லுவோம் உயர் அமுக்கம் சொல்லுவோம். சில இடங்கள்ல காற்று மிக குறைந்த அளவு காணப்படும். இதை சொல்லுவோம் தாழ் அமுக்கம் சொல்லுவோம். எனவே இந்த காற்றுள்ள உயர் அமுக்க பகுதியில் சாதாரணமாக விமானம் போய்கொண்டிருக்கும். விமானியும் தன்னுடைய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி போற பாதைகளில் குறிப்பிட்ட அளவு தூரம் காற்று இருக்குதா இல்லையா சொல்லி அவர்
கணிப்பிட்டு, அதாவது ரேடார் மூலம் கணிப்பிட்டு தொடர்ந்து அவருடைய பயணத்தை மேற்கொள்வார். சம்டைம் சில இடங்கள்ல காற்று குறைவாக இருந்தா, அதாவது தாளமுக்கம் சொல்லுவோம், அந்த பகுதிகளால விமானத்தை செலுத்துவது விமானியுடைய முடிவை பொறுத்தது. அதாவது காற்று இல்லாத பகுதிகளில் விமானம் நுழைஞ்ச நடக்கும், காற்று குறைவான பகுதிகளில் விமானம் நுழைஞ்ச நடக்கும். போதுமான அளவு காற்றை உறிஞ்சி பயணிக்கக்கூடிய அளவு என்ஜினுக்கு காற்று கிடைக்காவிட்டால் அந்த இடத்துல உறிஞ்சி என்ன செய்யலாது, விமானத்தை முன்னோக்கி விமான என்ஜினால செலுத்த முடியாது. ஆகவே அந்த காற்று இல்லாத வளையத்துக்குள்ள நாம் நுழைவோமா, நுழைந்தால் டக்குன்னு அடுத்த கடந்து விடுவோமா என்பதெல்லாம் முடிவெடுப்பது விமானிகளுடைய கையில் இருக்கிறது. இந்த வகையில விமானி என்ன செய்வார் என்று சொன்னா, ஒரு சில இடங்களில் சிறிய தூரம் காற்று இல்லாத பகுதிக்கும் அதுக்குள்ள அவர் நுழைந்து போவார். அப்படி போற நேரத்தில் நீங்க இந்த படத்தை பார்த்தா விளங்கும், காற்றுள்ள பகுதியில் சாதாரணமாக போய் காற்றில்லாத பகுதியில் சட்டடி கீழே இறங்கி மறுபடி காற்றுள்ள பகுதியில் மறுபடி வளமைக்கு மேலே ஏறிக்கொள்ளும். மறுபடி காற்று இல்லாத அந்த வளைய பகுதிக்கு அல்லது காற்று போதாத அந்த வளைய பகுதிக்குள்ள விமானம் நுழையும் போது கீழே இறங்கும். இன்னும் ஒரு 50 மீட்டருக்குள்ள மறுபடி வளமையான காற்று போதுமான அளவு காணப்படும் போது விமானமும் வளமைக்கு மாதிரி கீழிருந்து மேல் உயர்ந்து சாதாரணமாக போகும். பிறகு அதே போல் காற்று இல்லாத பகுதியில் கீழே இறங்கி பிறகு காற்றுள்ள பகுதியில் வளமையாக மேலே போகும். இது சிறிய இடங்கள்ல காற்று இருந்து காற்று இல்லாம, காற்று இருந்து காற்று இல்லாத ஒரு வளையமாக காணப்படும். இது சொல்வோம் சிறிய தங்கங்க தாளமுக்கம் காணப்படும். ஆகவே விமானிக்கு தெரியும், இவற்றுக்குள்ள நுழைஞ்சாலும் விமானம் என்ன செய்யும், குறிப்பிட்ட அளவு தூரம் கீழே இறங்கி மேல் உயர்ந்து, கீழே இறங்கி மேல் உயர்ந்து பின்னர் வளமைக்கு சென்று விடும். காரணம் சின்ன இந்த தாளமுக்க பகுதி தானே உள்ளது. ஆகவே விமானி அதனை முன்கூட்டியே கணித்து அந்த வளையத்துக்குள் தைரியமாக விமானத்தை நுழைவிப்பார். விமானத்துக்கு பொதுவாக எந்த ஆபத்தும் வராது. ஆனால் விமானத்துக்குள்ள உள்ளே இருக்கிறவர்களுக்கு ஒரு கரடுமுரடான வீதியில ஒரு வாகனம் போவது போல ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது விமானம் குலுங்கி குறிப்பிட்ட அளவு தூரம் போகும், பின்னர் குலுங்காது வளமைக்கு சென்றுவிடும். இந்த மாதிரி சிறிய தாளமுக்க இருக்கிற பகுதி எந்த பிரச்சனையும் கிடையாது விமானத்துக்கு. ஆகவே இந்த பகுதிக்குள்ள பறக்க முடியுமா இல்லையாங்கிற முடிவு விமானியுடைய தீர்மானத்தில் இருக்குது. ஆனால் சற்று மாற்றமாக பெரிய அளவு தாளமுக்க வளையம், அதாவது குறைந்த காற்று பகுதி வளையத்துக்குள் விமானம் சென்று விட்டால் கீழே உயர்ந்து மேலே இருந்து கீழே உயர்ந்து போக முடியாது. உள்ளே இறங்கிவிட்டால் இனி காற்று இல்லாத பகுதிக்கு திடீரென்று கீழே போக வேண்டியதான். அவ்வாறு போகும் விமானம் சம் டைம் திடீரென்று போதுமான அளவு வழி கிடைத்தால், காற்று கிடைத்தால் அந்த விமானம் பழையபடி வளமைக்கு மேல் உயர்ந்து விடும். ஆனால் இதற்குள்ளால விமானிகள் செல்ல மாட்டாங்க. விமானிகளுக்கு தெரியும் இதுக்குள்ள போன ஆபத்து தான் சொல்லி. ஆகவே முன்னறிவித்தலோடு சற்று பாதையை மாற்றி போதுமான காற்று நிரம்பிய பகுதியினூடாகவே விமானிகள் விமானத்தை செலுத்துவார்கள். இந்த வகையில நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் ஏன் இந்த விமானம் 300 அடி திடீரென்று கீழே இறங்கி மறுபடி திடீரென்று மேலே உயர்ந்து வளமைக்கு வந்தது. அதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் கூறிய தகவல்களை வைத்து நீங்கள் ஓரளவு கணிப்பிட்டிருப்பீர்கள். இந்த வகையில இந்த சம்டைம் இந்த ஏர் இந்தியா காற்று இல்லாத இந்த குறைந்த காற்று வளையத்துக்குள்ள நுழைந்ததால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று பலரது கருத்தாக காணப்படுகிறது. ஏனென்றால் உலகத்தில் நடந்த அநேக விபத்துக்கள் இந்த மாதிரி காற்று குறைந்த தாளமுக்க வளையத்துக்குள் விமானம் மாட்டிக்கொண்டு விமானம் கீழே விழுந்திருக்கிறது, கடலுக்குள் விழுந்திருக்கிறது. இதுதான் அதிகமாக நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த விமான ஏர் இந்தியா திடீரென்று கீழ் இறங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் ஏன் இந்த விமானி முன்கூட்டியே இந்த விஷயங்களை அறிந்து கொண்டு ஏன் அந்த வளையத்துக்குள் இவர் நுழைந்திருக்கலாம் என்று பலரது கேள்வி காணப்படுகிறது. ஆனால் இது பற்றி சரியான முடிவுகள் வர இல்லை. இருந்தாலும் விமானியை வளமைப்படி விமானம் தர இறங்கியதும் விதிமுறைகளின்படி முதன்மை விமானி மற்றும் துணை விமானி ஆகிய இருவருக்கும் போதைப் பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சோதனை செய்யப்படும். இவர்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஆபத்தான ஒரு விஷயத்துல மாட்டிக்கொண்டு வந்தா கண்டிப்பாக மிக தீவிரமாக அந்த விஷயத்தை செக் பண்ணுவாங்க. இந்த வகையில இந்த விமானிகளுக்கு இது பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை முடிவில் முதன்மை விமானிக்கு நெகட்டிவ் அல்ல, நான் நெகட்டிவ், உடலில் போதைப் பொருளோ அல்லது தடை செய்யப்பட்ட மருந்துகளோ கலந்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டுள்ளது என்று பல்வேறு செய்தி பக்கங்கள் தொடர்ச்சியாக செய்தியை வெளியிட்டு வருகிறது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயம் அறிவிக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நான் நெகட்டிவ், அதாவது போதைப் பொருளோ அல்லது தடை செய்யப்பட்ட மருந்துகளோ விமானி பாவித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்றே முதல் பரிசோதனையுடைய ரிசல்ட்ஸ் வெளியே வந்துகிறதாக ஊடகங்கள்ல பரவலாக செய்தி வருகிறது. ஆகவே இப்படி பார்த்தா நித்திர தூக்கத்திலேயோ அல்லது போதை மயக்கத்திலேயோ தெளிவில்லாத ஒரு புத்திலேயோ இருக்கும் போது இவ்வாறான குறைந்த காற்றழுத்த பகுதியெல்லாம் தென்பட்டாலும் அதனையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அலட்சியப்படுத்தி விட்டு விமானி வளமை போல இருக்க பார்ப்பார். சம்டைம் இதுதான் நடந்திருக்குமோ என்று ஒரு சந்தேகமும் எழுகிறது. ஆனால் அது முடிவல்ல. விசாரணை உத்தியோகபூர்வமாக நடந்து வரும் முடிவுகள் தான் முடிவு. ஆனால் நாம் மேற்கூறியவாறும் சிந்திக்க தூண்டுகிறது அல்லவா. இந்த வகையில சொல்லப்படுவது என்னன்னு சொன்னா, நாம சளி தடுமலுக்கு மாத்திரை எடுத்திருந்தால், நோவுக்கான பெயின் கில்லர் மாத்திரைகள் எடுத்திருந்தால், குடித்திருந்தால் இவ்வாறான ஒரு ரிசல்ட்ஸ், அதாவது நான் நெகட்டிவ் என்று காட்டும். ஆனால் முதல் பரிசோதனை முடிவாகுவதில்லை. அடுத்தடுத்த பரிசோதனைகளே இது பற்றிய முடிவு ஊர்ஜிதப்படுத்தும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையிலே இந்த விமானிக்கான சிறுநீர் மாதிரிகள் தற்போது டெல்லியில் உள்ள தேசிய டோப்பிங் தடுப்பு ஆய்வகத்துக்கு NDTA அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆய்வறிக்கை இன்னும் ஓரிரு நாட்களிலே வெளிவரும். அதன் பின்னரே இவர் உண்மையாக போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையா என்கிற முடிவு தெளிவாக தென்படும் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த வகையிலே இந்த ஆய்வுக்காக விசாரணைக்காக பிரான்ஸ் நாட்டின் விசாரணை அமைப்பான BEA-வும் இணைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. எனவே இறுதி முடிவு வெளியாகும் வரை தற்போது விமான இயக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல்
உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.